நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சென்னை மற்றும் தூத்துக்குடி பிரான்ச்சில் டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சிக்கான சூப்பர் பேட்ச்சில் வெறும் 50 பேர் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த 50 பேரில் நீங்களும் ஒருத்தராக வரணும் அப்படின்னா மே 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைப்ரிட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறமா உங்களை பர்சனல் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்க. சூப்பர் பேட்ச் பற்றின டீட்டெயில்டான தகவலை கொடுக்கறதுக்காகவே மே 2ஆம் தேதி சென்னையிலேயும் தூத்துக்குடியிலையும் ஒரு ஸ்பெஷல் செஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காமல் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலெல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட். ஸோ வரக்கூடிய மே 4ஆம் தேதி வந்து எலெக்ஷனுக்கான ரிசல்ட் வரப்போது. அதுக்கு முன்னாடி நிறைய கருத்து கணிப்புகள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹங் அசம்பிளி, அதாவது தொங்கு சட்டசபை அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறாங்க. அது என்ன தொங்கு சட்டசபைனா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. இந்த தொங்கு சட்டசபை, அதாவது ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை வந்து 234. ஒரு கட்சியோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சியோ ஆட்சி அமைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய 234ல் 50% +1, அதாவது 234 50% சொல்லி பார்த்தீங்கன்னா 117 சீட்டு +1 118 சீட்டு. எந்த கட்சியோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளோ 118 அல்லது அதுக்கு மேற்பட்டு வாங்கினாங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கிட்ட போய் அதனுடைய பெரும்பான்மையை சொல்லி அவங்க வந்து ஆட்சி அமைச்சுக்கிடுவாங்க. சப்போஸ் எந்த ஒரு கட்சியுமோ அல்லது எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோ அந்த 117க்கு கீழே வாங்குறப்ப அவங்க வந்து யாருமே மெஜாரிட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ன ரோல் பிளே பண்ணுவார் அப்படிங்கிற எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது என்னன்னா, நோ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் ப்ரீ போல் அலையன்ஸ், அதாவது எந்த ஒரு தனி கட்சியா இருக்கலாம் அல்லது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சிருப்பாங்களா அந்த கூட்டணி கட்சிகளா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் கிளியர் மெஜாரிட்டி இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது அதுக்கு தேவையான பெரும்பான்மையை விட கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டசபை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தேவையான சீட்டு எண்ணிக்கை வந்து 117 +1 118 இடங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அப்படி எந்த கட்சியுமே எடுக்கல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கட்சிகள் எல்லாமே 118க்கு கீழே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா, கவர்னர் வந்து அந்த இடத்துல ரோல் வந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிடார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார்னா, இன்வைட் த பார்ட்டி ஆர் லீடர் டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட், அதாவது இருக்கக்கூடிய கட்சிகளில் எந்த கட்சி அதிக சீட் எடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி 100 எடுத்திருப்பாங்க, ஒரு கட்சி 98 97 96 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கிறப்ப இருக்கிறதுல யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்களை கூப்பிடுவார் கவர்னர். கூப்பிட்டு நீங்கள் வந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து பண்ணி வச்சிருவாங்க. முதலமைச்சர் ஆயிடுவாங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து கொடுப்பாரு. யாருன்னா கவர்னர். அதாவது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 14 நாட்கள் வந்து அவங்களுக்கு வந்து டைம் பீரியட் கொடுப்பாங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ள அவங்க என்ன பண்ணணும்னா சட்டசபையில் போய் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்போ இருக்கிறதே 100 இடம் தான். அப்போ எப்படி அவங்க பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சையாக இருந்து வெற்றி பெற்றவங்க அல்லது சின்ன சின்ன கட்சியை சேர்ந்த வெற்றியாளர்கள் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க, 5 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. இவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அலையன்ஸுக்கு வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களோட கூட்டணிக்கு அமைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பீரியட் வந்து கொடுப்பாரு. யாருன்னா கவர்னர். ஸோ சப்போஸ் அந்த இடத்துல பெரும்பான்மையை நிரூபிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா அகைன் வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட் ரூல், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்திட்டு அதுக்கப்புறம் அகைன் ரீஎலெக்ஷனுக்கு வந்து கால்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரீஎலெக்ஷனை திருப்பி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும் நம்ம சப்போஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா. ஸோ அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கான்ஸ்டியூஷனை பொறுத்த மட்டும் எந்த ஒரு ஃபிக்ஸ்டு டைம் பீரியடுமே கிடையாது. கவர்னர் வந்து இதை வந்து டிசைட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பொதுவாக இது வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 14 நாட்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும். கவர்னர் வந்து இந்த ஒரு 10 நாள் அல்லது 14 நாட்கள் வந்து டைம் கொடுப்பாரு. அதுக்குள்ளே அந்த அதிக சீட் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து நிரூபிக்கணும். இதுக்கிடையில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இமிடியேட்டாக அந்த ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுங்கிறது என்னென்னா மெஜாரிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறது. இமிடியேட்டாக
நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட் டெஸ்ட்டை வந்து வைக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குதிரை பேரம்னா அடுத்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சி அமைப்புக்கிறதுக்காண்டி பெரும்பான்மைக்காண்டி விலைக்கு வாங்குற விஷயம் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சுப்ரீம் கோர்ட் உடனே வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இஃப் நோ கவர்மெண்ட் கேன் பி ஃபார்ம்டு, எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணலைன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஆர்டிகல் 356 பிரகாரம் பிரசிடென்ட் ரூல் வந்து இம்போஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 6 மாசத்துக்கு உள்ள, சரிங்களா, 6 மாசத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அகைன் ரீஎலெக்ஷன் வச்சு அடுத்த முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்டாயத்துக்குள்ள நம்ம வந்து வந்துருவோம். ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம மே 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ யார் வந்து மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க போறாங்களா அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா? ஸோ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2-3 கட்சியை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அந்த 2-3 கட்சியை சேர்ந்த எல்லாருக்குமே அமைச்சரவையில் இடம் கொடுப்பாங்க. அதான் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே அமைச்சரவையில் இருப்பாங்க. மற்றவங்க சும்மா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது கூட்டணி ஆட்சி கிடையாது. கூட்டணி ஆட்சிங்கிறது என்ன அர்த்தம்னா, அமைச்சரவையில் இப்போ ஒரு 30 அமைச்சர்ஸ் இருக்காங்கன்னா ஸோ அதை வந்து பிரித்து எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சராக வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அதான் வந்து கூட்டணி ஆட்சி. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்க போதா அல்லது தொங்கு சட்டசபை வரப்போதா இல்லை யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது என்னென்னா அல்லது அறுதி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்னென்னா ஏதாவது ஒரு சிங்கிள் பார்ட்டி, ஒரு தனி கட்சி தேவையான 118 இடங்களை வந்து பெறப்ப அது வந்து தனி பெரும்பான்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கட்சியோடைய ஆதரவும் அந்த இடத்துல தேவைப்படாது. அவங்க தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சுக்கிடுவாங்க. ஸோ என்ன நடக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, அதாவது வரக்கூடிய இந்த மே 4 என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.